இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா 100 யூனிட் இலவச மின்சாரம் குறிப்பிட்ட நபர்களுக்கு ரத்து செய்யப்படுவதாக முக்கியமான புதிய அப்டேட் கொடுத்துருக்காங்க. அது என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஒரே வீட்டில் வசித்து பல மின் இணைப்புகள் பெற்றவர்கள் குறித்து கலாய்வு நடத்தப்படுவதாக மின் வாரியம் அமைப்பானது தெரிவித்துள்ளது. தமிழக அரசு மின் வாரியம் சம்பந்தமாக பல்வேறு நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகிறது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா வீடுகளுக்கு 100 யூனிட் இலவச மின்சாரத்தையும் வழங்கி வருகிறது. மேலும் விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் வழங்கப்படுகிறது. இவ்வாறு இருக்கையில் பல குடியிருப்புகளில் ஒன்றுக்கும் மேற்பட்ட மின் இணைப்புகளுக்கும் இந்த 100 யூனிட் இலவச மின்சாரமானது வழங்கப்படுகிறது. இதனால் மின்சார இழப்பீடு ஏற்படுகிறது. இதை கண்டறியும் வகையில் தற்போது கலாய்வு நடத்தப்படுவதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த அறிவிப்பு குறித்து வாடகை வீட்டில் வசிப்பவர்களுக்கு பெரும் சந்தேகம் எழுந்துள்ளது. தற்போது இது குறித்து விளக்கும் வகையில் தலைமை பொறுப்பாளர் கூறுகையில், வாடகை வீட்டில் வசிப்பவர்கள் இது குறித்து கவலை கொள்ள வேண்டாம். அவரவர் வாடகை ஒப்பந்தம் மேற்கொண்ட ரேஷன் அட்டை உள்ளிட்டவற்றை கொடுத்து இந்த 100 யூனிட் இலவச மின்சாரத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்று கூறப்பட்டுள்ளது. ஆனால் ஒரே வீட்டில் ஒன்றுக்கு மேற்பட்ட இணைப்புகளை பெற்றிருப்பார். மேலும் இவர்கள் யாருக்கும் வாடகைக்கும் வீடு கொடுக்க மாட்டார். அவ்வாறு இருப்பவர்கள் இணைப்புகள் தான் ஒன்றிணைக்கப்படும். இதுவே அலுவலகங்களுக்கும் பொருந்தும். அதனால் வாடகை வீட்டில் வசிப்பவர்கள் மற்றும் அடுக்குமாடி குடியிருப்பில் வசிப்பவர்களுக்கு இதில் எந்த ஒரு பிரச்சனையும் வராது என்று கூறப்பட்டுள்ளது. மேற்கொண்டு இது குறித்து சந்தேகம் இருக்கும் பட்சத்தில் கட்டாயம் உங்களது வீட்டில் வட்டார மின் நிலையத்தை அணுகுமாறும் கூறியுள்ளனர். இதுதான் தற்போது வெளியான முக்கிய அறிவிப்பு. ஒரே குடும்பத்தில் வசிப்பவர்கள் 2 மின் இணைப்பு பெற்று 100 யூனிட் இலவச மின்சாரத்தை பெற்றால் அவர்களுக்கு ஒரே மின் இணைப்பாக மாற்றி 100 யூனிட் மட்டுமே வழங்கப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. வாடகை வீட்டில் வசிப்பவர்களுக்கு இதில் எந்த பிரச்சனையும் இல்லை என்றும் கூறப்பட்டுள்ளது. இதுதான் தற்போது முக்கிய அறிவிப்பு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ரெசிடென்ட் கமெண்ட் பண்ணுங்கள்.